எல்லோருக்கும் வணக்கம். வேலும் மயிலும் துணை. மார்ச் 15 சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 2ஆம் நாள், சஷ்டி திதியும் கிருத்திகை நட்சத்திரம் கூடிய விரத நாள் அன்று சஷ்டி விரதம் மேற்கொள்ளும் முறைகளை பற்றி தெரிந்து கொள்வோம். இந்த சஷ்டி விரதமானது திருமணமாக, குழந்தை பாக்கியம் பெற, நல்ல வேலை அமைய மற்றும் நமது முந்தைய கால கர்ம வினைகளை போக்கி வளம் பெற இவ்விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். இவ்விரதத்தை அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேளையில் நீராடிவிட்டு நமது வீட்டில் உள்ள முருகன் படத்திற்கு மஞ்சள் குங்குமம் இட்டு, பின்னர் வேல் அல்லது சிலை இருந்தால் 5 விதமான அபிஷேக பூஜைகளை முடித்துவிட்டு பின்னர் சிவப்பு வண்ண பூக்களால் அலங்கரிக்க வேண்டும். இல்லை என்றால் ஏதாவது ஒரு மலரில் முருகரை அலங்காரப்படுத்திவிட்டு திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, கந்தசஷ்டி கவசம் இவைகளில் எதையாவது ஒன்றை படித்து பிரார்த்தனை செய்து விரதத்தை தொடங்க வேண்டும். இல்லை என்றால் ஓம் சரவண பவ என்ற ஒரு மந்திரத்தை 108 முறை உச்சரித்தாலே போதுமானது. மேலும் உங்கள் கவனத்திற்கு 108 வேல் போற்றி மற்றும் ஓம் சரவண பவம் போற்றிகள் வீடியோவானது நமது சேனலில் பதிவிடப்பட்டுள்ளது. அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ளது. தேவைப்படுபவர்கள் உபயோகித்து கொள்ளவும். இந்த 108 போற்றிக்கு பிறகு அவரவர் உடல்நிலைக்கு தகுந்தவாறு விரதத்தை மாலை வரை கடைபிடித்து பின்னர் வேல்மாறலை படித்து அப்பன் முருகனுக்கு நெய்வேத்தியம் செய்து விரதத்தை முடிக்கவும். ஓம் கருணை கடலை போற்றி. முருகா சரணம், சண்முகா சரணம்.